ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 5. எபிசோடு 4 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே சீன் இப்போ ஒரு ஸ்பேரிங் செஷனுக்கு மாறுது. நம்ம ஆளுக்கு இது ஒரு பெரிய நாள். 10 கேடட்ஸையும் தோக்கடிச்சா நம்ம ஆள் இன்டர்மீடியட் கிளாஸுக்கு போகலாம். நம்ம ஆள் கெத்தாக இருந்தாலும் நம்ம ஆளோட ஃப்ரெண்டு வெலப் செம்ம பதட்டமாக இருக்கான். ஏன்னா கோச்சு கேடட்ஸ் கிட்ட 3 தடவை ஸ்பேர் பண்ண சொல்கிறாரு. வேற பார்ட்னர்ஸ் கூட டாப் 10 பெஸ்ட் ஃபைட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம ஆளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஒவ்வொரு கேடட்டும் அவங்க ஃபைட்டிங் ஸ்கில்லை காட்டுறாங்க. 10 பேரை செலக்ட் ஆனதும் மற்றவங்க உட்காடுறாங்க. நம்ம ஆள் அவங்களை எதிர்கொள்ள ரெடி ஆகுறான். நம்ம ஆளோட பெஸ்ட் ரெக்கார்டை தொடர்ந்து 8 பேரை அடிச்சது தான். நம்ம ஆளுக்கு இப்போ மெயின் டஃப் காம்படிஷன் யாருன்னா கேடட்ஸ்லேயே பெஸ்ட் ஃபைட்டரான மீசா தான். இந்த மேட்ச் தான் வின்னரை முடிவு பண்ணும். அவன் நம்ம ஆளை அட்டாக் பண்ண ஸ்பீடாக வர நம்ம ஆள் டிஃபென்ஸ் பண்ணி நிற்கிறான். மீசா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம ஆள் ஃபீல் பண்ணுறான். நம்ம ஆள் கஷ்டமான மூவ்ஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மூவ்ஸை யூஸ் பண்ணுறத பார்த்து அவள் ஆச்சரியப்படுறா. அப்புறம்தான் புரியுது நம்ம ஆள் அவளை அசால்ட்டாக டீல் பண்ணுறான்னு. இதனால் செம்ம கடுப்பாகிற மீசா ஃபுல் பவரையும் காட்டி அட்டாக் பண்ணி நம்ம ஆளை தோக்கடிக்க ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணுறா. லாஸ்ட் அட்டாக்குக்கு பாய நம்ம ஆள் அவளோட ஸ்வாடை உடச்சி மேட்சை ஜெயிக்கிறான். நம்ம ஆள் அக்யூரேட்டாக ஒரே இடத்துல அடித்து ஸ்வாடை தூள் ஆக்கினதை பார்த்து அவள் ஷாக் ஆகுறா. 2 பேருக்கும் ஈக்குவல் பவர் இருந்தாலும் நம்ம ஆளோட துல்லியம் அவனுக்கு வின்ன தந்துருச்சு. 10 கேடட்ஸ் இருந்தாலும் மெயின் ஃபைட்டரான மீசாவை தோக்கடிச்சது நம்ம ஆளுக்கு செம்ம ஹாப்பி. இது மற்றவங்க நம்பிக்கையும் உடைச்சிருச்சு. நம்ம ஆள் அசால்ட்டாக 10வது கேடட்டையும் அடித்து சேலஞ்சை முடிக்கிறான். இதுக்கான ரிவார்டாக நெக்ஸ்ட் இயர் நம்ம ஆள் இன்டர்மீடியட் கிளாஸ் போய் ஒரிஜினல் ரன் ஹேண்டல் கிட்ட ட்ரைனிங் எடுக்கலாம். மேட்ச் முடிஞ்சாலும் நம்ம ஆள் கடைசியாக இன்னொரு கேடட் கூட சண்டை போடணும்னு சொல்கிறான். நம்ம ஆள் வெலப்போட பேரை ஃபைட்டுக்கு கூப்பிட அந்த பயந்தாங்கோலி வெலப் முதல்ல வேணாம்னு மறுக்கிறான். ஆனால் நம்ம ஆள் நீ இப்படியே பயந்து நடிச்சா கிளானில் ரொம்ப நாள் நீடிக்க முடியாதுன்னு வார்ன் பண்ணுறான். மாலு உன்னை இந்த மேட்ச்சில் நசுக்க போகிறேன்னு சொல்ல நடுங்கிக்கிட்டே வர வெலப்புக்கு வெப்பனை பிடிக்க கூட தைரியம் இல்லை. நம்மால் ஆல்ரெடி 10 பேர் கூட சண்டை போட்டு டயர்டாக இருக்கிறதால இது உனக்கு ஈஸியான மேட்ச்சு தான், தைரியமாக வான்னு நம்மால் அவனை உசுப்பி விடுறான். மாலு வெலப்பை வெறித்தனமாக அட்டாக் பண்ண பாயிறான். வெலப்பால் அதை தடுக்கக்கூட முடியலனாலும் அவன் டிஃபென்ஸ் பண்ணுற ஸ்டைலை பார்த்து நம்மால் இம்ப்ரெஸ் ஆகுறான். நம்மால் அட்டாக்கை குறைக்காம ஸ்ட்ராங்காக அடிக்க வெலப் அதை தாக்கு பிடிக்க செமையாக ட்ரை பண்ணுறான். நம்மளோட பவருக்கு வெலப் இந்நேரம் செத்து இருக்கணும். ஆனால் வெலப்புக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்க அவன் திரும்ப எழுந்திரிச்சு நிற்கிறான். இப்போ அவன் உடம்பை சுற்றி ஒரு கோல்டன் லைட் எரிய மாசா மாறுறான். இதை பார்த்து மீசா நம்ம ஆளோட உயிருக்கு டேஞ்சர்னு கான்கிட்ட சொல்கிறா. நம்ம ஆள் எல்லாரையும் சைலண்டாக இருக்க சொல்கிறான். வெலப் தன்னோட ஆராவை யூஸ் பண்ணி பவரை பூஸ்ட் பண்ணட்டும்னு நம்ம ஆள் வெயிட் பண்ணுறான். டயர்டாக இருக்கிற நம்ம ஆள் அடித்தாலும் வெலப் ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ண நம்ம ஆள் அதை தடுத்தாலும் அந்த அடியில் நம்ம ஆளோட ஸ்வாடு உடஞ்சிருது. வெலப்புக்கு டேலண்ட் இருக்குன்னு நம்ம ஆளுக்கு தெரியும். ஆனால் அவனால் ஆராவை யூஸ் பண்ண முடியும்னு நம்ம ஆள் எதிர்பார்க்கல. ஸ்வாடு உடஞ்சாலும் நம்ம ஆள் விடாமல் வெறித்தனமாக திருப்பி அட்டாக் பண்ணி வெலப்பை ஹெட்லாக் பண்ணி போடுறான். அப்புறம் அவனை விட்டுட்டு நேர்மையாக தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி புரிய வைக்கிறான். ஆளுக்கு வெலப்பை பற்றி முழுசாக தெரியலனாலும் அவன் ஸ்ட்ராங்காக மாறி நல்ல குணத்தை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவங்க கிளானில் வெறும் நல்லவனாக மட்டும் இருந்தால் வாழ முடியாது. அதனால் வெலப்பை இன்னும் பவர்ஃபுல் ஆகி அவன் நம்புகிற விஷயத்த பாதுகாக்க சொல்லி நம்மளால் அட்வைஸ் பண்ணுறான். இப்போ லஞ்ச் டைம் வழக்கமாக வெலப் தான் சாப்பாடு கொண்டு வருவான். ஆனால் இந்த தடவை நம்மளாலே சாப்பாடு எடுக்க போகிறான். அங்கே கானோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம ஆளோட அப்பா ஆச்சரியப்படுறாரு. நம்ம ஆள் தன்னை விட வீக்கானவங்க மேலே காட்டுற அக்கறையை பார்த்து அவங்க அப்பாவும் செம்ம ஹாப்பியாகி நம்ம ஆளுக்கு பஸ்ட் மிஷனை தர ரெடி ஆகுறாரு. ஜனவரி 1795 நம்ம ஆளுக்கு 15 வயசு ஆகுது. நம்ம ஆள் 3 ஸ்டார் நைட்டாக ப்ரமோட் ஆகி ட்ரைனிங்கில் இருந்து பிரேக் எடுக்கிறான். இப்போ இன்டர்மீடியட் கிளாஸில் மரக்கட்டைக்கு பதிலாக ரியல் ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. எல்லா கேடட்ஸுக்கும் கஸ்டம் மேடு வெப்பன் ரெடி ஆகிறதால நம்மளும் வெப்பனுக்காக வெயிட் பண்ணுறான். நான் லூனா இந்த நாளுக்காக செம்ம எக்ஸைட்டடாக இருக்கா. அவளே நம்ம ஆளோட வெப்பனை செலக்ட் பண்ண போகிறதா சொல்கிறா. நம்மளும் சிஸ்டர் நல்ல வெப்பனாக சூஸ் பண்ணுவான்னு நம்புகிறான். ஆனால் அவள் ஒரு பெரிய ஸ்வாடை தூக்கிட்டு வரதை பார்த்து நம்மளாலே ஷாக் ஆயிடுறான். லூனா நான் அவன் வயசில் இருக்கும்போது இந்த வெப்பனை தான் யூஸ் பண்ணேன்னு பெருமையாக சொல்கிறா. ஆனால் நம்ம ஆளுக்கு அவளோட சாய்ஸ் கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம ஆள் அதை வேணாம்னு ஸ்ட்ரெயிட்டாக மறுக்க லூனா அப்செட் ஆகி அப்புறம் நம்ம ஆளோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வேறொரு செம வெப்பனை செலக்ட் பண்ணி தரா. லூனா நம்ம ஆளுக்காக வெப்பனை தேட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா.
நம்மளால சின்ன வயசில் பலிசாடாவை செலக்ட் பண்ணதால் இப்போ பிரடாமாண்டே ஸ்வாடு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறா. அது பஸ்ட் சீஃபோட வெப்பன், கிளானோட ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஷர். நம்மளால இது அப்புறமா வாங்கலாம்னு நினச்சான். ஆனால் லூனா அதை நம்ம ஆளுக்கு ஃப்ரீயாகவே கிஃப்ட் பண்ணதில் நம்ம ஆளுக்கு செம்ம ஹாப்பி. இந்த ஸ்வாடு ஷேடோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற காம்படிஷனில் நம்ம ஆளுக்கு இது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்காது. லூனா நீ எனக்கு திருப்பி எதுவும் பண்ண வேணாம்னு நம்ம ஆள்கிட்ட சொல்கிறா. லூனா நம்ம ஆள்கிட்ட நெக்ஸ்ட் ட்ரைனிங் செஷனுக்காக கண்ணை மூட சொல்கிறா. இந்த ரன்ஹேண்டல் ஃபேமிலியில் சிப்ளிங்ஸ் எல்லாரும் எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் நம்ம ஆளுக்கு தான் எப்போவுமே ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன்னு அவள் தன்னோட பாசத்தை காட்டுறா. நம்ம ஆள் பிறக்கிறதுக்கு முன்னாடி லூனா ரொம்ப லோன்லியாக ஒதுக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கா. தன்னோட பிரதர் லைஃப்பில் அப்படி ஒருபோதும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. அப்புறம் அவங்க ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதும் நம்மளால செம்ம ஹாப்பியாக தன்னோட புது வெப்பனை முராக்கன் கிட்ட காட்டுறான். ஆனால் முராக்கன் நம்ம ஆளோட இப்போதைய ஸ்கில் லெவலுக்கு இது செட் ஆகாதுன்னு நினைக்குது. பிரடாமாண்டாவோட பவரை அன்லாக் பண்ண நம்ம ஆள் தன்னோட ஷேடோ ஃபோர்ஸை மாஸ்டர் பண்ணணும். நம்ம ஆள் இப்போ வீக்காக இருந்தாலும் சீக்கிரமே ஷேடோ ஃபோர்ஸில் 3 ஸ்டாரை ரீச் பண்ணுவேன்னு கெத்து காட்டுறான். பிளானோட புனித வெப்பனை யூஸ் பண்ண 3 ஸ்டார் பத்தாது, 5 ஸ்டார்ஸ் ரீச் பண்ணணும்னு முராக்கன் சொல்லுது. ஆனால் நம்மளால வெயிட் பண்ண முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். அடுத்த ஒரு வருஷத்தில் தன்னோட டார்கெட்டை ரீச் பண்ணுவேன்னு நம்மளால சொல்ல கடுப்பான முராக்கனை நம்மளால புக்கை கிழிச்சிடுவேன்னு மிரட்டுறான். நல்ல வேலையா அங்கே வர ஜில்லி கான் நம்ம ஆளை பார்க்க வெயிட் பண்ணுறதா சொல்கிறா. நம்ம ஆளோட பஸ்ட் மிஷின் பிரேக் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம ஆள் ஆச்சரியப்படுறான். நம்ம ஆள் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாலும் ஏன் இவ்வளோ சீக்கிரம் மிஷின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம ஆளுக்கு புரியலை. இன்டர்மீடியட் கேடட்ஸுக்கு கூட மிஷின்ஸ் ரொம்ப கஷ்டம்னு ஜில்லிக்கு தெரியும். நம்ம ஆள் ஆர்வமாக காண பார்க்க அவன் ரூமுக்கு போகிறான். அங்கே 10 பிகினர் கேடட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மிஷின் பண்ணணும்னு நம்ம ஆளுக்கு தெரிய வருது. அவங்கள பேரா பிரித்து ஜிவான் கிங்டம் பார்டரை செக் பண்ணுறது தான் டார்கெட். இந்த ஏரியா வழக்கமாக பிகினர் கேடட்ஸுக்கு ரொம்பவே டேஞ்சரானது. கூட இருக்கிற டீம்மேட்ஸ் வேற ரொம்ப வீக்காக இருக்கிறதால இந்த மிஷின் கஷ்டமாக இருக்கும்னு நம்மளால நினைக்கிறான். அப்பா தான் இந்த டஃப்பான ரூல்ஸை போட்டிருப்பாரோன்னு நம்மளால கெஸ் பண்ணுறான். இதில் விளப்பும் இருக்கானான்னு யோசிக்கிறான். இருந்தாலும் நம்மளால மாஸ் ஸ்கில்ஸை சீஃபுக்கு காட்ட ரெடியாக இருக்கான். நம்ம ஆளோட வில் பவர் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 நாள் ஓடிடுது. அவங்க பார்டர் பக்கத்தில் வேகமாக கேம்ப் செட் பண்ணிட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகுறாங்க. டெய்லி ஒரு குரூப் பேஸ் கேம்புக்கு மெசேஜ் அனுப்பணும். நம்மால் தான் இப்போ இந்த டீம் லீடர். இன்ஜூர் ஆனவங்க ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் மிஷின் சக்ஸஸ் ஆகும்னு நம்மளால சொல்கிறான். அந்த ஏரியாவில் ஓனா இங்கே எதுவும் இல்லைன்னு வெலப் கரெக்டாக சொல்ல அவனோட நாலேஜை பார்த்து நம்மால் இம்ப்ரெஸ் ஆகுறான். மாலு ஏரியா 13ல் சர்ச்சிங்கை கண்டினியூ பண்ணுறான். ஆனால் இந்த மிஷினில் ஏதோ இடிக்குதுன்னு அவனுக்கு டவுட் வருது. அப்பாவே இந்த மிஷினை செட் பண்ணி தந்திருந்தாலும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக போகிறதால தன்னோட உள்ளுணர்வு தப்போன்னு நம்மால் யோசிக்கிறான். ஏரியா 13க்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்த லேண்ட் ஆஃப் ஹால்ஃப்மேன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டேஞ்சரான ஏரியா. புது கேடட்ஸால் சமாளிக்கவே முடியாது. நம்மால் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஈஸி வினை எதிர்பார்க்குறான். அப்போ சடனாக வெலப்பு ஒரு முக்கியமான நியூஸை கொண்டு வரான். குரூப் 2வை எனிமீஸ் அட்டாக் பண்ணிட்டாங்கன்ற பேட் நியூஸை நம்மால் கேட்குறான். நம்மால் உடனே கிளம்ப ரெடியாக 3 பேர் வந்து அட்டாக் பண்ணதா வெலப் சொல்கிறான். எனிமீஸ் இன்னும் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கிறதால நம்மால் டீமை பேஸ் கேம்புக்கு திரும்ப சொல்லிட்டு எனிமீஸ் பிளானை உடைக்க ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புறான். நம்மளுக்கு மனசுக்குள்ள பல கேள்விங்க இருந்தாலும் எனிமீஸை வச்சு செய்ய நம்மால் ரெடி ஆகுறான். அங்கே இருக்கிற பிளட் கரையை பார்த்து வெலப் பயப்படுறான். மீசா குரூப் காலி ஆகிருக்குமோன்னு பதறான். ஆனால் அங்கே டெட் பாடி எதுவும் இல்லாததால் அவங்க உயிரோடு இருக்க சான்ஸ் இருக்குன்னு நம்மளால சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.